சீட்டு விளையாடக்கூடிய கம்பெனியை பார்த்தீங்களா? அண்ட் படத்துல நாங்க என்ன படம் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, கந்தன் கருணை. வெக்கேஷனுக்கு வந்துட்டு கந்தன் கருணை நம்ம தான் பார்ப்போம். ஏன் இப்படி ட்விஸ்டா விளையாடுவீங்களா? ஆமா, பின்ன விளையாடக்கூடிய கோஷ்டிங்க இப்படி இருந்தா அப்படிதான் போகும். அங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. பார்த்து போடணும்னு சொன்னது பெருசா போடணும். வேணுமா காதல் இல்லையா? பட்டாங்க அவ்வளவு சூப்பர் காடு. நீதான் போடணும். ஜெயிக்கணும்னா யாருக்காவது ஆப்போசிட் ஜெயிக்க முடியல. நீங்க அது கேஸால அடிங்க. ஓகே, ஸோ எங்க போறோம்? லஞ்சுக்கு போறோம். நல்ல சீ ஃபுட் சாப்பிட்டு. உங்க 2 பேத்துக்கு மேல என்ன ஒரே தண்ணியா இருக்கு? மழையில் நடந்துட்டு வரோம். ஓகே, ஸோ சீ ஃபுட் சாப்பிட்றதுக்கு இங்கே ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். இங்கே ஒரு போட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ போட்டில் ஏறி லஞ்ச் சாப்பிட போகிறோம். ரெடியா? ரக்ஷுக ட்ரெஸ்ஸை பார்ப்போம். வாவ், ஷீ இஸ் ஸோ ஸ்டைல் ஆன் பாயிண்ட். பிளாக் அண்ட் ரெட் யூனிவர்சல் கோம்போ. பிங்க் அண்ட் பிளாக் பார்ப்போம். ஹாட் பிங்க் அண்ட் பிளாக், அதுவும் ஒரு யூனிவர்சல் காம்போ. ஷூ தண்ணியில் வைக்கிறாத, வேற உனக்கு தான் நடக்க கஷ்டமா இருக்கும். போட் இங்க கிராஸ் பண்ணி போகும்போது இங்க வேவ்ஸ் மாதிரி வருது. 2 பேத்துக்கு ஒரு செல வச்சிரும். This is our boat. Ride rowed by Savior. Let's go to the restaurant. நீ எடுத்துட்டா இருக்க நண்பனினா அந்த பாட்டு பிடிக்கவே பிடிக்காது. நீங்களே சொல்லுங்க, ஒரு சாங் இருக்குங்களா? மகன் இங்க வரியா? மாப்பிள்ள நீங்க வா. என்ன பூச்சி மக்கள் அங்கதான்
வந்தாச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் நாங்கள் இன்றைக்கி வந்து செக் அவுட் ஆகுறோம். செக் அவுட் ஆகி எங்கே போக போகிறோன்னா எங்களோட ஃபேவரட் பிளேஸ் லூலு மால். ஸோ இந்த வெக்கேஷன் இந்த ட்ரிப்பு வந்து லூலு மாலுக்கு போனால் தான் கம்ப்ளீட் ஆகும். அப்படி தானே பிரீத்தி? லூலு மாலுக்கு போனால் தான் கம்ப்ளீட் ஆகும். அதனால நாங்கள் இப்போ கிளம்பி சாப்பிட்டுட்டு லூலு மாலுக்கு போக போகிறோம். நம்ம போகிறோம் எங்கள் வீட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பறவை வந்திருக்கு பாருங்க. ஐயோ, பறந்து போயிடுச்சு. பிடிச்சிட்டேன். என்னதான் இன்னைக்கு எனக்கு நான் ஜூம் பண்ணி பார்த்தீங்களா? அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மரத்தில் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் வருது. அன்றைக்கி நான் இத்தினூண்டு ஒரு பேர்டு பார்த்தேன். சவுண்டு டொக் 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 டொக்குன்னு போட்டுச்சு. ஹம்மிங் பேர்ட் மாதிரி. ஆனால் ஹம்மிங் பேர்டு இல்லை, வேற ஒரு பறவை. என்ன இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? ஸோ எனிவே பேக் டு ஹோம்ங்க. நான் வந்து ஆக்சுவலி இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெஸ்ட் எடுத்தேன். லைக் நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு நல்ல ஃபன் பண்ணிவிட்டு நல்ல ஜாலியாக விளையாடிட்டு கார்ட்ஸ் விளையாடிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக போச்சு. அதனால் நான் வந்து vlog-ஏ எடுக்கலை. நீங்கள் என்னோடய கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். அங்கங்கே புட்டு வச்சு எடுத்தேன். ஸோ இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. லூலுக்கு போனேன். ஆக்சுவலி என்னோடய பிளான் லூலுவில் போய் vlog எடுக்கணும் அப்படின்னு. பட் அதுவும் நான் பண்ணலை. அங்கே நல்லா ஷாப்பிங் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காணிக்கிறேன். அதுக்கடையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள். இது நாங்கள் ஈவினிங் வர்றதுக்கே 7 போல் ஆகிடுச்சு. அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியே தான் வாங்கினோம். அஃப்கோர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பரோட்டா தான். அண்ட் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? லெஃப்ட் ஓவர் பரோட்டாவை நான் எப்படி ஹீட் பண்ணுவேன்னா, நல்லா ஆவியில் வச்சு, அதுவும் இந்த வாழை இலையில் மடக்குனதா நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்க, ஹாட்டாக சாஃப்டாக. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த ஃப்ரெஷ் பரோட்டாவை காட்டியும் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்தது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அண்ட் சால்னாவும் இங்கே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ முந்தின நாள் பரோட்டாவை வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு. யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்ல சால்னாவை ஊற்றி பெரட்டி அடிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், லூலுவில் நேற்று நான் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், லூலு போனால் க்ரோசரி ஷாப்பிங் தான் பண்ணுவேன். அங்கே உள்ள ஹைப்பர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் என்னோடய ஸ்டேப்பிள்ஸ். நாங்கள் போகும்போதெல்லாம் வாங்குகிற ஐட்டம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் பீட்டா பிரெட் குப்பூஸு அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது வாங்கினேன். அண்ட் ஃப்ரோசன் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸு. அதுக்கப்புறம் க்ரொசான். இது வந்து சீஸ் க்ரொசான், சீஸ் பட்டர் க்ரொசான். இந்த பாஸ்தா என்னோடய ஃபேவரட். இது எங்கள் ஊரில் கிடைக்காது. வாங்கணுன்னா இதர் அமேசானில் தான் வாங்கணும். பட் லூலுவில் எப்போவுமே இருக்கும் மேச்ரோனி அப்படின்னு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டியூப்பு மாதிரி இருக்கும், டியூப்பு பாஸ்தா. அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட் ஆகிட்டேன். குனாஃபாடோ. ஸோ நான் இது வரைக்கும் குனாஃபாடோ யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. ஸோ இதை அங்கே பார்த்த உடனே வாங்கியே ஆகணும் அப்படின்னு. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு நிறைய ரெசிபி ஃப்யூச்சரில் செஞ்சு போடுறேன். இது ஃப்ரீசரில் தான் வைக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரோஸ்மெரி இருந்துச்சு. ஸோ நான் வாங்கி இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டெம்மிலேருந்து எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம வந்து எப்போ வேணுமோ நம்ம ஃப்ரெஷ் ரோஸ்மெரி யூஸ் பண்ணிக்கலாம். பேசில் லீவ்ஸ் இது வந்து ஃப்ரீசரில் வச்சதில் பிளாக்காக ஆரம்பிச்சிடுச்சு. பட் இன்றைக்கி நான் இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி பெஸ்டோ செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஏன்னா அது என்னோடய ஃப்ரீசர் ஸ்டேப்பிளான ஒரு இது. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஐதர் பாதாமோ கேஷ்யூவோ போட்டு பெஸ்டோ அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுருவேன். அப்புறம் எப்போ டின்னருக்கு பாஸ்தா செய்கிறோனோ பாஸ்தாவை மட்டும் பாயில் பண்ணி ஃப்ரீசர்லேருந்து அந்த பெஸ்டோவை எடுத்து போட்டு டாஸ் பண்ணால் இந்த பிள்ளைகளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஹோம்மேட் பெஸ்டோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப சீப்பும் கூட பண்ணுறது. பிகாஸ் பெஸ்டோ நீங்கள் கடையில் வாங்கணும் பாட்டில்னால் இத்தினூண்டு பாட்டிலே உங்களுக்கு 400 அபோவ் 300 தான். ஆனால் இந்த பெஸ்டோ நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். பேசில், கார்லிக், ஆலிவ் ஆயில், ஏதாவது ஒரு நட்ஸு, பார்மசான் சீஸு, சால்ட்டு,
லெமன் ஜூஸ், அவ்வளோதான். இது இவ்வளோத்தையும் அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டஹீனி, என்னோடய டஹீனி தீந்துடுச்சு, அதனால் அது வாங்கினேன். அண்ட் இது வந்து அங்கே லூலூவில் பார்த்தேன் நான், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, க்ரீன் பெப்பர். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ இதை வச்சு என்ன ரெசிபி பண்ணணுங்கிறத யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அது மைண்டில் வந்தோன்னே இதை யூஸ் பண்ணிடுவேன். அப்புறம் பெரிஸ் வந்து ப்ளூபெரியும் ஸ்ட்ராபெரியும் வாங்குவேன். ஓகே, இதுதான் குட்டி குட்டி ஷாப்பிங் ஹால். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் கையோடி லன்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து உளுந்தஞ்சோறும் மட்டன் கிரேவியும் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நிறைய தடவை ஷேர் பண்ணதுனால பண்ணலாம். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கையோடி நம்ம வந்து பெஸ்டோவும் அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இல்லாட்டி இந்த பேசில் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நான் அதனால் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, 2 ஹியூஜ் பஞ்ச் பேசில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பார்மசான் சீஸ் இவ்வளவு கானமும் போட போகிறதில்ல, ப்ராபப்ளி ஹாஃப் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் நான் ஒரு பிளாக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணி நம்ம பாதியை எடுத்துட்டோன்னா மிச்சத்தை நம்ம வந்து இது கூட போட்டுடலாம். ஏன்னா ஒருக்கா ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபுல்லாக அரைச்சிட்டு கொஞ்சத்தை சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். உப்பு, லெமன் ஜூஸ், பூண்டு பேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நட்ஸுக்கு நான் இன்றைக்கி பிகான் நட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அனுஷா ஆக்சுவலி யூஎஸ்லேருந்து வரும்போது ஒரு ஹியூஜ் பேக் வாங்கிட்டு வந்தேன். நான் இது ஏதாவது டெசர்ட் பண்ணலான்னு வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த நட் என்கிட்ட வேறு நட்ஸ் இல்லை, அதனால் இன்றைக்கி இந்த நட் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில், இவ்வளோ தான் இன்க்ரீடியண்ட். ஸோ நான் என்னோடய ட்ரஸ்டி ஃபுட் ப்ராசஸர் எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்மசான் சீஸை கிரைண்ட் பண்ணிடலாம். நிமிஷத்தில் பவுடர்ட் ஆகிடும். ஸோ லாக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம பார்மசான் சீஸை அரைஞ்சாச்சுங்க. இப்படி தான் பவுடர் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் பார்மசான் சீஸ் யூஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு சிப்லாக் கவரில் கொஞ்சத்தை எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்தா பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீசர்லேருந்தே எடுத்து பண்ணிக்கலாம். இதே பவுடர் கன்சிஸ்டன்சிலே இருக்கும். மற்றபடி நம்ம தேவையை எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக அது ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நான் மொத்தமாக இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். அளவுக்கு பார்மசான் சீஸ் இதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிச்சத்தை இங்கே பார்த்தீங்களா, சிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ நம்ம பெஸ்டோ அரைச்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நட்ஸை போட்டுடலாம் பேஸில். ஐயோ, எப்போவுமே இப்படி தான் சில சமயம் மறந்து இந்த பிளேடை வைக்க மறந்துடுவேன். அதுக்கப்புறம் போட்டது எல்லாத்தையும் திருப்பி எடுப்பேன். ஸோ நட்ஸு டோஸ்டடாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. லைட்டாக டோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை லைட்டாக பல்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுத்து நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்லாம் மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம நட்ஸு பார்த்திங்கன்னா பவுடர் ஆகிடுச்சா. இப்போ நம்மளோட பேஸில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸ்டெம் அண்ட் எவ்ரிதிங். ஏன்னா இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு டெண்டரான ஸ்டெம்மாக தான் இருக்குது. எல்லாம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம க்ரஷ் பண்ணிடுவோம். ஸோ எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பார்மசான் சீஸ், அதுக்கப்புறம் நம்மளோட கார்லிக். பெஸ்டோ உங்களுக்கு எப்படி கார்லிக்கியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள், மைல்டாக வேணும்னா குறைவாக ஆட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே கார்லிக்கியாக தான் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா உப்பு. ஸோ இப்போதைக்கு தேவைக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணுறேன். பார்மசான் சீஸில் உப்பு இருக்கும், அதனால் அதுக்கு தக்கன ஆட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ ஆலிவ் ஆயிலையும் இந்த லெமன் ஜூஸையும் ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ண போகிறோம் அரைக்கும்போது. ஓகே இப்போ பிளெண்ட் பண்ணிவிட்டே நம்ம இந்த ஆலிவ் ஆயிலையும் இதையும் ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் பெஸ்டோ ரெடி. இங்கே பார்த்தீங்களா, 2 பேக் போட்டதில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு லிட்ரலி இதில் இவ்வளோ இதாக இருக்குல்ல, இந்த அளவு கூட ஒரு
2 பங்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு ஒரு கண்டெய்னர்லேயே உங்களுக்கு 300 ரூபாய்க்கு மேலே வருங்க. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ குவான்டிட்டி கிடைக்கும். இன்னொன்று அவ்வளோ சீப்பு அண்ட் ஃப்ளேவர் அன்மேட்சபிள். சூப்பராக ஃப்ரீஸ் ஆகும். அதுதான் இதில் உள்ள ஹைலைட். நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் போர்ஷனாக இதை வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இவ்வளோ பெஸ்ட்டோ வந்திருக்கு பாருங்கள். இந்த பவுலில் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதை வந்து நான் எப்படி ஃப்ரீஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் போர்ஷன் சைஸில் ஃப்ரீஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு டைம் எவ்வளோ தேவையோ, இது வந்து ஒரு 1/2 கப் பிடிக்குமா, இந்த மாதிரி ஜாரில் வச்சு நான் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவேன். எனக்கு இப்போ நைட்டு நான் டின்னருக்கு பெஸ்டோ பாஸ்தா பண்ணுறேன் அப்படின்னா ஐதர் மார்னிங்கே அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், இல்லாட்டி ஒரு 1 hour வெளியே நம்ம எடுத்து வச்சிடலாம் ஃப்ரீசர்லேருந்து 1 hourக்கு முன்னாடி. அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவில் ஒரு 30 seconds ஹீட் பண்ணிவிடுவேன். அது வந்து கல் மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 30 seconds ஹீட் பண்ணிவிட்டு குக் பண்ண பாஸ்தாவை நல்லா வேக வச்சுட்டு இந்த பெஸ்டோவை போட்டு ஹாட்டாக இருக்கும்போதே டாஸ் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்டோ பாஸ்தா ரெடி. பெஸ்டோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப 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 கன்வீனியண்ட்டான ஒரு இது. சில பேத்துக்கு பெஸ்டோ பிடிக்காது. ஆனால் எனக்கு வந்து ஏர்லியர் ஸ்டேஜஸில் பெஸ்டோ பிடிக்காது. பசங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதை சாப்பிட அவங்களுக்கு அது ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஜாரில் மாற்றிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி ஜாரில் எல்லாத்தையுமே அடைச்சிட்டேன். இது வந்து ஒரு போர்ஷன் நியர்லி ஒரு 200 கிராம் இருக்கும். அந்த அளவு தான் இது எல்லாமே. ஸோ எனக்கு மொத்தம் 6 ஜார் கிடச்சிருக்குங்க. நான் அமேசானில் போய் பார்த்தேன். 200 கிராம் பெஸ்டோ, ஆத்தென்டிக் பிராண்டு 550. நம்ம நார்மல் பிராண்ட், அதாவது இந்தியன் பிராண்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல, அது வந்து 350, 400, 500 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது நியர்லி 3000 மேலே உள்ள இது. பட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நான் 2 பேக் பேசில் 120 rupees, 60 ரூபாச்சு. பார்மசான் சீஸ் நான் ஹாஃப் யூஸ் பண்ணேன், அது ஒரு 150 rupees இருக்கும். கார்லிக்கு ஓகே, அது பிரச்சனை இல்லை. சால்ட்டு, லெமன் ஜூஸ் பிரச்சனை இல்லை. நட்ஸு நீங்கள் கேஷ்யூ பாதாமெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 100 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆலிவ் ஆயில், நான் ஒரு அரை கப் ஆலிவ் ஆயில். நீங்கள் அதுக்கு பதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆயிலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை அரைக்கிறதுக்கு. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப ஆத்தென்டிக். ஸோ இதில் நான் ஒரே ஒரு பாட்டில் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சுட்டு போகிறேன். ஃப்ரீசரில் 6 months 8 months வரைக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் இது வந்து ஒரு 10 days மேக்ஸிமம். ஓகே.